வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா 500 rupees விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் தர்ஷன், அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் மார்ச் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது ஆன்லைனில் இப்போ அவைலபிள் இருக்குது. யாராவது புக் பண்ணுற அப்படி தான் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். அதில் செலக்ட் சேவா என்ற ஆப்ஷனில் போய்ட்டு கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் இருக்கும். ஸோ அதில் 1 by 1 டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டேட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த க்ரீன் பாக்ஸ் காட்டும்ல, அதில் ஏதோ ஒரு டேட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் ஹியர் டச் பண்ணுங்கள். அதில் தர்ஷனத்துக்கு அவைலபிலிட்டி எந்தெந்த டேட்ஸில் இருக்குன்றது காட்டும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சேவாவாக டச் பண்ணி பாருங்கள். அந்த ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் காட்டும். அதை பார்த்துட்டு வெளியே ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தர்ஷனத்துக்கு லிங்க் காட்டும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணி வச்சுட்டா கூட அதுக்கு வேலிடிட்டின்னு பார்த்தோம்னா அந்த சேவா வேலிடிட்டின்றது 1 year, 1 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணுனாலும் தர்ஷனம் டிக்கெட்ன்றது கூட நீங்கள் புக் பண்ணலாம். ஓகேங்களா? இது எப்படி புக் பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, புக்கிங் ஹிஸ்ட்ரியில் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அங்கே லிங்க் காட்டும் தர்ஷனம் புக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ யாராவது மார்ச் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் இருக்குது தர்ஷனம் டிக்கெட்ஸ். நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட் பர்டிகுலராக டேட் மென்ஷன் பண்ணி இந்த டேட்டில் நாங்கள் வரலான்னு இருக்கோம், அன்றைக்கி சர்வதர்ஷனம் டோக்கன் கிடைக்குமா, க்ரௌடு இருக்குமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெய்லி காலையில் ஒரு 3:30 மணிலேருந்து 4 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் காலையில் டோக்கன் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு க்ரௌடு இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம காலையில் வந்துட்டோம்னா டோக்கன் வாங்கிடலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி விஷ்ணு நிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம், நம்ம அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அலிப்பிரி கிட்ட பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற வழியில் ஸ்டார்டிங்லேயே கூட இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன்ஸ். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் டெய்லி நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி க்ரௌடு நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் காலையில் வந்துடுங்க. இல்லை நாங்கள் மத்தியானம் தான் ஆக முடியும், திருப்பதி ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு மத்தியானம் ஆகிடும், சாயந்தரம் ஆகிடும் அதாவது சாயந்தரத்தில் ரீச் ஆகிற பக்தர்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இம்மீடியட்டாக போய் விஷ்ணு நிவாசத்தில் போய் செக் பண்ணுங்கள். வெளியே டிஸ்பிளே லைவ் இருக்கும். டோக்கன் இருந்தால் இம்மீடியட்டாக வாங்கிடுங்க. நீங்கள் ஈவினிங்கில் வர்ற அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே early மார்னிங் டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் மார்னிங் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது வாங்கிடலாம். ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.